கைலாசுவனை வணங்கி முப்பெரும் தெய்வங்களை பணிந்து முக்கண்டிகளை பிழிந்து முத்தமிழுடன் கலந்து பேச்சிலே சிறந்து தருகிறேன் விருந்து. அன்னையாய் தந்தையாய் அரவணைத்து காட்கின்ற அறிவு சுடரேற்றும் ஆசானை வணங்கி ஊழல் என்னும் கூட்டெழுத்து நாட்டை வளமாக மாற்ற வரிசை நிற்கும் எனது சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கண் வணக்கமாகட்டும் என்று சொல்லி ஏற்றுக்கொண்ட தலைப்பில் ஏற்றி பேச வந்துள்ளேன். தாருங்கள் தங்கள் கவனங்களை. நான் இன்று உங்களிடம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்போ பெருந்தலைவர் காமராஜர். காமராஜர்கள் படிக்காத மேதை இல்லை, ஏழை குழந்தைகளை படிக்க வைத்த மேதை. காமராஜர் அணை கட்டினார், அசையாத பள்ளிக்கூடங்கள் கட்டினார். இருந்தாலும் அவர் கதராடை தான் கட்டினார். அவர் இருந்த பிறகு அவரது வீட்டை அரசாங்கம் எடுத்துக்கொண்டது. ஆனால் பெயரை மட்டும் வரலாறு எடுத்துக்கொண்டது. விருதுநகரில் 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் குமாரசாமி அவர்களுக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் அரும்புதல்வனாக தோன்றினார் நமது காமராஜர்கள். காமராஜர்கள் எளிய குடும்பத்தில் பிறந்தாலும் ஏற்றம் பல கண்டவர். 6ஆம் வகுப்பிலேயே தன் தந்தை இழந்தவர். வறுமை காரணமாக படிப்பை நிறுத்திவிட்டு வேலைக்கு சென்று விட்டார். பல நாளிதழ்களை படித்தும் பல தலைவர்கள் சொற்பொழிவுகளை கேட்டும் தன்னை வளர்த்து கொண்டார். நாளுக்கு நாள் காமராஜர் இல்லத்தில் ஆட்சி பெற்று இமயம் போல் மறந்தது. இந்த நிலையில் மக்களுடன் தொடர்பு கொண்ட காமராஜர் தன் வீட்டை மறந்தார், நாட்டையே நினைத்தார். மக்களுடன் தொடர்பு கொண்ட காமராஜர் தன் வீட்டை மறந்தார், நாட்டையே நினைத்தார். பள்ளி படிப்பை முடிக்காத காமராஜரை படிக்காதவர் என்று சொல்லிவிட முடியாது. கல்வி கூடங்களுக்கு வெளியே தன்னை வளர்த்துக் கொண்ட சுயம்பு அவர். சரித்திரத்தில் நீங்க கர்ம வீரனே, ஆலைகள் செய்தாய், கல்வி சாலைகள் செய்தாய். ஆடு மேய்க்கும் சிறுவன் படிக்க மத்திய உணவு திட்டம் தந்த அற்புதம் செய்தாய். மாட்டு மேய்க்கும் குழந்தை கையில் கை தட்டி பிடுங்கி மதி வளர்க்கும் காகித புத்தகம் தந்தாய். நாட்டுக்காக காமராஜர் செய்த தியாகம் ஏராளம். 1 2 3 நாட்கள் தலைவரின் சிறைவாசம். அரசியலில் வந்த பிறகு 1915ஆம் ஆண்டிலிருந்து ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளை வெளியேறு போராட்டம் போன்ற முக்கிய போராட்டங்களை நடத்தினர். காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சரான பிறகு ஏழை எளிய குழந்தைகளுக்காக 13,000க்கும் மேற்பட்ட புதிய பள்ளிகளை திறக்கப்பட்டன. 19 லட்சத்திலிருந்து 40 லட்சமாக இருந்தது மாணவர்களின் எண்ணிக்கை. இந்த சாதனை போன்ற வகையில் 2008 முதல் கல்வி வளர்ச்சி நாளாக காமராஜர் பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறது. நீர் இன்றியமையாத உலகு, யார் யாருக்கும் மான் இன்றியமையாத ஒழுகு என்ற வள்ளுவரின் வாக்கிற்கேற்ப வேளாண்மை தொழில் வளர கிருஷ்ணகிரி அணை, வைகை அணை போன்ற 9 அணைகளை கட்டினார். நாட்டில் பல்வேறு தொழில் பெருக சிமெண்ட் ஆலைகள், காகித ஆலைகள், நூற்பு ஆலைகள் முதல் ஆலைகள் எல்லாம் உருவாக்கினார் நமது காமராஜர்கள். இவரை கல்வி கண் கொடுத்த வழியை என தந்தை பெரியார் பாராட்டியுள்ளார். கர்ம வீரர், படிக்காத மேதை, ஏழை பங்காளன், தன்னாட்டு காந்தி, கருப்பு காந்தி என மக்கள் இவரை போற்றுகின்றனர். கல்விக்கு பெண் தெய்வம் சரஸ்வதி தேவி என்று அனைவருக்கும் தெரியும். ஆனால் கல்விக்கு ஆண் தெய்வமாக இருந்தால் அது நம் காமராஜரே ஆவர். கல்வி கற்றிருந்ததினால் எங்கள் கல்வி தந்தை ஆனீர். எளிமை வாழ்க்கை வாழ்ந்ததினால் ஏழைகளின் ஏந்தல் ஆனீர். அரசியலின் நேர்மதனை காத்ததினால் அரசியலுக்கே ஆசானானீர். பல தொழிற்சாலைகள் திறந்ததினால் நாட்டின் தொழில் தந்தையானீர். நீர் அணைகள் கட்டியதால் தாகம் தீர்க்க தீர்க்க தரிசியானீர். உம்மை போன்ற அப்பற்ற தலைவரை தமிழ்நாடு மட்டுமல்ல என் நாடும் கண்டதில்லை ஐயா. நீங்கள் பிறந்த இந்நாட்டில் நானும் பிறந்தேன் என்ற பெருமிதம் கொள்கிறேன் ஐயா. நீங்கள் பிறந்த இந்நாளில் உன்னலை கட்டு உங்கள் எழுதுகிறேன் என்று கூறி பேச பழகிய மாதாவுக்கும், பேச்சு பிழை நிற்க பிதாவுக்கும், பேச்சு நாகரிகம் கற்றுக் கொடுத்த நமது குருவுக்கும், இந்த பேச்சு போட்டியில் வாய்ப்பளிக்கும் ஆசிரியர் பிரிவுகளுக்கும் எனது நன்றிகள். எய்ம் த ஸ்டார் அண்ட் ஷூட் த ட்ரீம். எய்ம் த ஸ்டார் அண்ட் ஷூட் த ட்ரீம். நீ நட்சத்திரத்தை குறிவே, மரத்தை சுட்டாலும் பரவாயில்லை என்பார்கள். குறி வைப்பதே முக்கியம், குறி வைப்பதே முக்கியம். நான் நட்சத்திரத்தை குறிவைத்தேன். நான் சுட்டது மரமா அல்லது நட்சத்திரமா என்பது ஆசிரியருக்கு தெரியும். நான் நட்சத்திரத்தை சுட முயற்சி செய்தேன், இல்லையெனில் பயிற்சி செய்வேன். காலமோ சிறுக்கம், கருத்தோ பெருக்கம். இனியும் பேசினால் ஏற்படும் சுணக்கம். நான் பேசி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.